முன்னொரு காலத்துல ராட்சச சிங்கம் ஒண்ணு ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த சிங்கம் தனக்கு பசிக்கும் போதெல்லாம் அந்த காட்டுல உள்ள விலங்குகளை அடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப பலசாலியான சிங்கம்ன்றதால சிங்கத்தோட பிடியில இருந்து எந்த விலங்குகளாலையும் தப்பிக்க முடியல. அதனால சிங்கமும் தான் ஆசைப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு. அதே சமயம் காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கு பயந்து உணவு தேட வெளியில வரவே பயந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காட்டுல உள்ள விலங்குகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வந்தது. ஒரு நாள் ஒரு அழகான இளமான் ஒண்ணு சந்தோஷமா போய் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்த சிங்கம், ஆகா, ஒரு அழகான இளமான், நல்ல கொழுத்து இருக்கு, நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை அப்படின்னு நினைச்சு அந்த மானை துரத்த ஆரம்பிச்சது. மான் தன்னோட பலத்தை பயன்படுத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடிச்சு. சிங்கமும் மானை விடுறதா இல்ல. சிங்கமும் பயங்கர வேகத்துல மானை துரத்திட்டே போனுச்சு. பாவம் மான் ஒரு ஆறுள்ள திசையில ஓடி தப்பிக்க வழி இல்லாம நின்றுச்சு. மான் வசமா சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த மானுக்கு தெரியும், பலமுள்ள அந்த சிங்கம் கிட்ட போட்டி போட்டு தன்னால ஜெயிக்க முடியாதுன்னு. மான் தன்னோட சமயோகித புத்திய பயன்படுத்தி யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ மான் சொன்னது, சிங்கராஜா, நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த கடவுள் உங்க கையாலேயே நான் சாகணும்னு நினைக்கிறாரு. ஏ மானே, என்ன பயத்துல உளறிட்டு இருக்க? இல்ல சிங்கராஜா, நான் பயத்துல வளரல. நான் உங்களை ஒருதலையா காதலிக்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே ஆசைப்படுறேன். உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் கனவு. ஆனா அதை உங்ககிட்ட வந்து என்னால தைரியமா சொல்ல முடியல. நான் ஒரு மானன்றதாலையும் நீங்க ஒரு சிங்கம்ன்றதாலையும் நம்ம சேர்ந்து வாழ்றது மற்றவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்ற பயத்துல நான் அதை மறைச்சு என் மனசுக்குள்ளேயே வச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உங்க கையால சாக போறேன். இந்த உண்மையை சொல்லாமலே சேர்த்தா என் ஆத்மா சாந்தி அடையாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட இது இன்னைக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. ஏ மானே, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க, மத்தவங்களுக்கு நீ பயப்படலாமா? நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா. என்னுடைய பலத்தால என்னை ஜெயிக்க இந்த காட்டுல இன்னொருத்த பிறந்துதான் வரணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை எதிர்த்து எவன் கேட்பான்? வா, நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் அழகா இருக்க அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுச்சு. சரி சிங்கராஜா, நீங்க சொன்ன மாதிரி இந்த காட்டுல உள்ள விலங்குகள் வேணும்னா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருக்கலாம். ஆனா என்ன பெற்றவங்களோட சம்மதம் எனக்கு வேணும். அதனால நான் இப்ப போய் அவங்களோட சம்மதம் வாங்கிட்டு சீக்கிரம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. சிங்கமும் உடனே, சரி சரி, நீ சொல்றது சரிதான், நீ போய் உன் பெற்றவங்களோட சம்மதத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மானை வழி அனுப்பி வச்சது. மானும் சந்தோஷமா சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மான் சிங்கத்தோட பிரச்சனை இல்லாததால சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் அந்த காட்டுல துள்ளி குதிச்சு திரிஞ்சது. இப்படியே மான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எல்லா விலங்குகளும் ஒரு நாள் ஒரு இடத்துல கூடினாங்க. நண்பர்களே, நாம இன்னைக்கு எல்லோரும் ஏன் இந்த கூடு இருக்கோம்னா, அந்த ராட்சச சிங்கம் நம்மள வேட்டையாடி சாப்பிடுறதால நம்ம இனங்கள் அழிஞ்சுட்டே வருது. நாம நம்ம இனத்தை காப்பாத்திக்கணும்னா இந்த காட்டை விட்டு போறதை தவிர வேற வழி இல்ல. நம்ம காட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு காடு இருக்கு. அந்த காட்டுல நமக்கு தேவையான வசதிகள் இருக்கு. நாம அந்த காட்டுக்கு போயிட்டா சந்தோஷமா வாழலாம். என்ன காடு யாரே இப்படி சொன்னா எப்படி? நாம இந்த காட்டுலயே பறந்து வளர்ந்து இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம். இப்போ திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போறோம்னா அது எப்படி முடியும்? என்ன நடந்தாலும் சரி, என்னால இந்த காட்டை விட்டு வர முடியாது. நண்பரே, இந்த காட்டை விட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசையும் இல்லை. நானும் இந்த காட்டுல தான் பிறந்து வளர்ந்த. இந்த காட்டை விட்டு வெளியில வர்றது எனக்கும் கஷ்டம்தான். ஆனா நம்ம உயிரோட இருக்கணும்னா வேற வழி இல்லை. சரி, நானும் நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். எல்லாரும் பேசி இப்படி முடிவெடுத்தப்போ அங்க அந்த புத்திசாலி மான் வந்தது. என்ன நண்பர்களே, இது நாம பிறந்து வளர்ந்த காடு. அந்த சிங்கத்துக்காக பயந்து நாம ஏன் இந்த காட்டை விட்டு போகணும்? வேணும்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த
அந்த சிங்கத்தை இங்க இருந்து அனுப்பி வச்சிடலாம். அப்புறம் நாம சந்தோஷமா இருக்கலாம். இதோ பாருமா, உன் வயசுக்கு இதெல்லாம் உனக்கு புரியாது. அந்த சிங்கம் ரொம்ப பலம் உள்ளது. அந்த சிங்கத்தை பலத்தால யாரும் ஜெயிக்கவே முடியாது. அதனால நாம அந்த சிங்கம் கூட போட்டி போட்டு நம்மள நாமே இழக்காம இந்த காட்டை விட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு சொன்னது கரடி. அப்போ அந்த மான் இப்படி சொன்னது. சரி நண்பர்களே, நான் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். நீங்க எனக்கு 2 நாள் வாய்ப்பு கொடுங்க. நான் இந்த 2 நாள்ல அந்த சிங்கத்துக்கு ஒரு வழி பண்றேன். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சந்தோஷமா இங்க வாழலாம் அப்படின்னு சொன்னது. சரி சரி, நீ இவ்வளவு சொல்றதுனால உனக்கு 2 நாள் டைம் தர்றேன். இந்த 2 நாளுக்குள்ள நீ அந்த சிங்கத்தை ஒரு வழி பண்ணலன்னா நாங்க சொன்ன மாதிரி இந்த காட்டை விட்டு எல்லோரும் போயிடுவோம். அந்த புத்திசாலி மான் அன்னைக்கு இரவு முழுக்க தூங்காம என்ன செய்யலாம்னு அங்கேயும் இங்கேயும் நடந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தது. மறுநாள் காலையில அந்த மான் சிங்கத்தோட குகைக்கு வந்தது. வா செல்லம், வா வா, ஒரு இளம் முயல் குட்டியை இப்பதான் வேட்டையாடிட்டு வந்த. வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சிங்கராஜா, நம்ம கல்யாணத்துக்கு என் பெத்தவங்க ஒத்துக்கல. அதனால நம்ம காலம் தாமதிக்காம நாளைக்கு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஓ, அப்படியா விஷயம்? சரி சரி, நாளைக்கு சீக்கிரமே நீ இங்க வந்துடு. நான் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மான் அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சது சிங்கம். மறுநாள் சிங்கம் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு மான் வரும்னு ஆசையா மான் வர வழிய பார்த்து காத்திருந்தது. ரொம்ப நேரம் ஆகியும் மான் வரவே இல்லை. சிங்கம் பயங்கர கோபத்தோட இப்படி நினைச்சது. உன்னையே ஏமாத்திட்டாளா இவ? என் கையில மாட்டாமலா போயிடுவா? அப்போ அவளை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பயங்கர கோபத்தோட நினைச்சிட்டு இருந்தது. அப்போ தயங்கி அங்க வந்த மான் சிங்கத்தை பார்த்து இப்படி சொன்னது. சிங்கராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால நீங்க சொன்ன நேரத்துக்கு வர முடியல. இந்த காட்டுக்கே நீங்க தான் ராஜா. உங்களை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்த பிறந்துதான் வரணும்னு நான் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்த போது ஒரு சிங்கம் என்ன வழி மறைச்சி தான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு அந்த சிங்கத்தை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்ன ரொம்ப மிரட்டுச்சு. என்னால அந்த சிங்கத்தை மீறி இங்க வர முடியல. உங்க மேல வச்சிருக்க காதனால நான் அந்த சிங்கத்தை ஏமாத்திட்டு தப்பிச்சு பழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சோகமா சொன்னது. இதை கேட்ட சிங்கத்துக்கு பயங்கர கோபம். அப்படியா? யார் அது? இந்த காட்டுக்கு ராஜாவா நான் இருக்கும் போது இன்னொருத்த எப்படி வந்தா? தைரியம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போற உன்னையே அவன் கல்யாணம் பண்ணி காசப்படுவான். அவன் இப்போ எங்க இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்டது. அந்த மான், வாங்க சிங்கராஜா, நான் உங்களை அந்த சிங்கம் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை கூட்டிட்டு போனுச்சு. அந்த மான் சிங்கத்தை ஒரு கிணத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போனுச்சு. சிங்கராஜா, இந்த கிணத்துக்குள்ளதான் நான் சொன்ன அந்த சிங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னது. சிங்கமும் அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து, ஏய் சிங்கமே, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. நீ மரியாதையா இந்த காட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னது. கிணத்துக்குள்ள தெரிஞ்ச சிங்கத்தோட பிம்பமும், ஏய் சிங்கமே, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, நீ மரியாதையா இந்த காட்டை விட்டு போயிடு. பாத்தீங்களா சிங்கராஜா, நான் சொன்னேன்ல அந்த சிங்கத்துக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களையே இந்த காட்டை விட்டு போக சொல்லும் அப்படின்னு சொன்னது மான். இதை கேட்ட சிங்கத்துக்கு கோபம் தலைக்கேற, இப்போ அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கோபமா சொல்லிட்டு இதோ பொண்ணு கிணத்துக்குள்ள குதிச்சுது. ஐயோ அம்மா, என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்தினபடியே சிங்கம் தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போச்சு. மான் சந்தோஷமா அங்க இருந்து வந்துச்சு. அதே சமயம் மான் சொன்ன எதுவுமே நடக்கலன்னு நினைச்ச மற்ற விலங்குகள் இப்படி சொன்னாங்க. அந்த மான் சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணல. அந்த மானும் எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியல. நாம இதுக்கு மேல அந்த மானுக்காக காத்திருக்க வேண்டாம். அது நமக்குதான் ஆபத்து. நாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போ
மான் அங்க வேக வேகமா வந்தது. நண்பர்களே, யாரும் இந்த காட்டை விட்டு போக வேணாம். நான் சொன்ன மாதிரியே அந்த சிங்கத்தை கொன்னுட்டேன். இது சிங்கத்தோட பிரச்சனை நமக்கு இல்ல. நாம இங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னது. மான் சொன்னத எந்த விலங்குகளாலையும் ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் மான் நடந்தத தெளிவா சொல்லி புரிய வச்சது. அதுக்கப்புறம் அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. குட்டி, நாம இந்த கதையில இருந்து கத்துக்கிறது என்னன்னா, நாம எல்லா நேரத்திலையும் நம்மளோட பலத்தை பயன்படுத்தாம புத்திசாலித்தனத்தையும் சமயோக புத்தியையும் பயன்படுத்தி ஜெயிக்கணும். நம்மளுடைய எதிரி நம்மளை விட பலம் உள்ளவங்கன்னு தெரியும் போது நாம அவங்க கூட பலத்தால மோதாம சமயோக புத்தியை பயன்படுத்தி புத்திசாலித்தனமா அவங்கள ஜெயிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.